அதாவது அஜய் எப்போ மேடைக்கு வந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கும். அவர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். இன்னைக்கு வந்து கேப்டனை கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களுக்காக கேப்டன் சாரோட ஒரு பாட்டு உதித் சார் பாடியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்காக ஒரு சின்ன கற்பனை. மெத்தக்கு மேல உன்னோட சேல என் கையில் சிக்கும் வேளை என்ன நினைச்ச நீ உள்காயத்தை பார்க்கும்போது என்ன நினைச்ச நாம் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சையா சொக்கி தவிச்ச நான் சொர்க்கத்தை எட்டியதான் துள்ளி குதிச்ச ஹே சொக்கி தவிச்ச நான் சொர்க்கத்தை எட்டியதான் துள்ளி குதிச்ச குற்றால சாரல் அது கண்ணோர முறை வர என்ன நினைச்ச நான் என்ன நினைச்ச இந்த பூர்வ ஜன்ம புண்ணியமோ ஒன்று அடைஞ்ச. நீங்கள் வந்து எங்களோட சாம் நீங்கள் ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப லைக் பண்ணிட்டீங்களோ? இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து உதித் நாராயண் சாருக்கே போட்டு காமிச்சேன். ஃபர்ஸ்ட் அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே பாட்டே இருந்தார். அப்புறம் பாக்கெட்டில் கை விட்டார் இப்படி அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் என்னதான் ஃபீல் பண்ணுறாருன்னு தெரியல. கண் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பார் சார். இல்லை அவங்க அப்புறம் பார்த்தெல்லாம் முடிச்சுட்டு உங்களை ரொம்ப வாழ்த்தினார். ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன மாதிரியே சவுண்ட் பண்ணதில்ல அப்படின்லாம் வந்து சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். லவ்லி அஜய்.